இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான 20 மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம் மீனவர்களை மக்களவை உறுப்பினர் எம்பி ஆர். ராசா, தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். அப்போது கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் குறித்து மீனவர்களிடம் ஆர். ராசா விவரங்களை கேட்டறிந்தார். வாங்க மேடம். பேசணும். கைத்து வெட்டி விட்டுட்டு 2 பேரும் இன்ஜின் அடிச்சு ஒரு 100 பேருந்து போட்டு விட்டாங்க படக்கார. அதெல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்களா? அதெல்லாம் அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சி எங்கள் கூட தான் உடைய 100 பேர் உடையாதான் உடைய 2 பேருக்குமே இன்ஜின் டப்பு போட்டு பிடிச்சிட்டு 2 போட்டுலாம் எங்கள் 2 பேரும் தடியால் எங்கள் தலையில் அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், கையை மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு கையை மேலே தூக்கி பிடிச்சிட்டு தடியில் அடி விழுந்தது தான் ஃபுல்லாக ரத்த கட்டில். அவருக்கு மண்டை உடச்சி, மச்சானுக்கு மண்டை உடச்சிச்சு. அதனால் ஒன்று சொன்னார், கோர்ட்டில் இருந்த அனைத்து பொருளும் எதுவுமே கிடையாது. வேலை பேசி பிஸ்பெண்ட் வேலை அதான் நான் போட்டு ஒரு இன்ஜினை வந்து ஓசி விட்டு விட்டேன். நான் இன்னும் ஒரு இன்ஜினை வந்து சொல்லியாச்சு. அண்ணன் சொல்லிடுவாரு, அமைச்சர் பேசிடுவார். சிடி எடுத்து பார்த்தேன் சார், நல்லா வலையில வெட்டி விட்டேனப்பா. நம்மளோட பில் பிடிச்சிருக்கோம். இது இன்னைக்கு நேற்று நடக்கல சார். பல வருடமாக நீங்களும் பாராளுமன்றத்தை பேசிட்டு தான் இருக்கா. இது மிகப்பெரிய தொடர்கதையாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட மண்டை வெட்டு மட்டுமே ஒரு 7-8 பேர் இருக்குது. நேற்று வந்து இங்கே இருந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்குது சார். கண்ணீர் மங்க அழுததை பார்த்தா எங்களுக்கே கண்ணீர் வடிக்கப்பட்ட பஞ்சாயத்து சார். நாங்கள் என்னன்னா, இப்போ இது வந்து தொடர்ந்துக்கிட்டே போகுது. காஷ்மீரில் ஒரு பிரச்சனைனா நம்ம கையில் எடுக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் கையில் எடுங்க சார். இதை கண்டிப்பாக நீங்கள் பேசி சார் பெட்ரோலிங் போடலாமா? ஆனால் நம்ம நேவலும் இருக்குண்ணே, அவன் நேவலும் இருக்குண்ணே. ஆனால் இதை வந்து யாருமே பார்க்கறது இல்லை. அவங்க ஃபுல்லாக நம்ம லேவல் ஃபுல்லாக சுற்றினா கூட இந்த பிரச்சனை. சோமாலியா கொள்ளையர்கள் மாதிரி வந்து நம்மளை தாக்கிடுறாங்க சார். சமயம் நம்மளோட பொருள்களையும் எடுத்துகிட்டு போயிடறாங்க சார். அது மட்டும் சார் அடிபட்டு. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய ஆர். ராசா, மீனவர்கள் தாக்குதல் தொடர்பான மனக்குமுறல்களை தெரிவித்துள்ளனர். அதனை முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடமும் பிரதமரிடமும் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்திய இலங்கை கடல் எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க பிரதமர் மற்றும் துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்படும். இதற்காக மாநில பங்களிப்பு தேவை இருப்பின் முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றார். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை, அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், செருதூர் ஆகிய கிராமங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் வழிமறித்து தாக்கி அவர்களுடைய படகுகள், அவரிடத்தில் இருந்த அனைத்து பொருள்களையும், வலை உள்ளிட்ட அனைத்து பொருள்களையும் களவாடி துரத்தியிருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அரசின் சார்பிலும் எங்களை வலியுறுத்தி
இன்றைய தினம் அவர்களெல்லாம் வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறோம். அரசு மருத்துவக் கல்லூரியை சார்ந்த மருத்துவர்கள் மிக நல்ல முறையில் அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து பராமரித்து வருகிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் எல்லோரும் இல்லம் திரும்புவார்கள். இப்படிப்பட்ட கொடுஞ்செயல்கள் அடிக்கடி நடப்பதை இங்கே இருக்கின்ற மீனவர்கள் மனக்குமரலோடு தெரிவித்தார்கள். அந்த மனக்குமரலை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலேயும் அவருடைய அறிவுரை பெற்று நாடாளுமன்றத்திலேயும் தேவைப்பட்டால் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட மத்திய ஒன்றிய அமைச்சர் பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்தித்து இதற்கு விரைவில் தீர்வு காணுவதற்கு அரசின் சார்பிலும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலும் முயற்சியை வெகு வேகமாக எடுப்போம் என்கின்ற உறுதியை இன்றைக்கு நாங்கள் வழங்குகிறோம்.